வெல்கம் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2016 ரிலீஸ் ஆன நாக்டர்னல் அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். ஆக்சுவலி இந்த படத்தை 1993 வெளியான டோனி அண்ட் சூசன் அப்படிங்கிற ஒரு நாவலத்தில் விதா எடுத்திருக்காங்க. கல்யாணமான ஒவ்வொரு பொண்ணுமே பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணிடாதீங்க. படத்தோட ஓப்பனிங் சீட்ல நிர்வாணமா பொண்ணுங்களை காட்சிப்படுத்துற ஒரு ஆர்ட் கேலரி தான் காட்டுறாங்க. இதோட ஓனர் தான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேரு சூசன். இவ ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பொண்டாட்டி. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பொம்பளை புள்ள ஒன்று இருக்கும். இவளோட ஃபர்ஸ்ட் புருஷன் ஏழைங்கிற ஒரே காரணத்தினால அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு பணக்கார பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருப்பா. அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஆர்ட் கேலரியில ஷோ முடிஞ்சதும் வீட்டுக்கு வர்ற ஹீரோயினுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கும். அந்த பார்சலை யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் புருஷன் எட்வர்ட், அதாவது ஹீரோ தான் அனுப்பியிருப்பான். அப்படி என்ன பார்சல் அனுப்பியிருக்கான் பைபிள்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவளோட ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு லெட்டரும் ஒரு புக் ஒன்று இருக்கும். அந்த புக்கோட நேம் தான் நாக்டர்னல் அனிமல்ஸ். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா வேட்டையாடிட்டு பகல்ல நல்லா கொரட்டை விட்டு தூங்குற விலங்குன்னு அர்த்தம். அந்த அனிமலோட பேர் என்னங்கிறது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இவ பார்சலை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவளோட இந்நாள் கணவர் அங்க வரான். இவனோட பேரு மேரவ். அந்த பார்சலை பார்த்துட்டு யார் அனுப்புனது என்ன விஷயம்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அதுக்கு ஹீரோயின், அதுவா, இந்த பார்சலை என்னோட முன்னாள் கணவர் எட்வர்ட் தான் எனக்காக அனுப்பியிருக்காருன்னு சொல்றான். உடனே அவன், அது எப்படி, கிட்டத்தட்ட நீ அவனை பிரிஞ்சு ஒரு 19 வருஷம் இருக்காது, இன்னும் அவனை ஏன் வச்சிருக்கான், மென்டல் பையன் சொல்லிட்டு திட்டுறான். அட ஆமாங்க, அவனை பிரிஞ்சு 19 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் உதவியை நீ மறக்காம கரெக்டா பார்சல் அனுப்பியிருக்கான் பாருங்களேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது மாரவ் என்ன சொல்றான், இன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டி முடிஞ்சதுமே நான் கிளம்பி பாரிஸ் போயிருவேன், அங்க ஒரு வாரம் தங்கி வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன்னு சொல்றப்போ ஹீரோயின் கடுப்பாகி, ஆமா இருந்தா மட்டும் அப்படியே கொஞ்சம் தான் வேற வேலை பாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டியில ஹீரோயின் அவளோட புருஷனோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை மீட் பண்ணி ரெண்டு பேரும் அவங்க புருஷனை பத்தி புரணி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த காலிங் மண்டக்காரி ஹீரோயின் புலம்புறதை கேட்டுட்டு, இங்க பாருடி, இந்த உலகத்துல பணத்துக்கு மட்டும்தான் மரியாதை, உன் புருஷன் அவன் கூட பெட்ல படுக்கிறான், இல்ல அதை பத்தி எல்லாம் நீ கவலையே படக்கூடாது, அவன் கூட ஜாலியா இல்லைன்னா என்ன, நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, அதை வச்சு நம்மளோட தாகத்தை நாம தான் தீர்த்துக்கணும்னு அட்வைஸ் பண்றான். அதை சொல்லிட்டு, என் புருஷனை பாரு, அவன் ஒரு வானவில் குறிப்பு, என் பக்கத்துல வர்றதே அவனுக்கு சுத்தமா பிடிக்காது, என்னை பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜி ஆகிரும், எனி டைம் ஆம்பளையும் கூட மட்டும்தான் கொஞ்சிட்டு இருப்பான், மருந்து கூட என் பக்கத்துல வந்தது கிடையாது, இப்படி இருக்க ஒருத்தன் கூட நான் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எல்லாம் பணத்துக்காகத்தான். இதை கேட்ட ஹீரோயின் மனசுல நஞ்சு விதைக்கப்படுது. காசுக்கு இவன் காஜுக்கு இன்னொருத்தன் கேர்லிங் பண்ண சொன்ன தத்துவத்தினால ஹீரோயின் ரொம்பவே குழம்பி போயிருவான். அடுத்து அங்க பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்க போறா. ஆனா அவளுக்கு தூக்கம் வரல. சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவளோட எக்ஸ்பிரஷன் கொடுத்த நாவலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. இனி அந்த நாவல் கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில மொத்தம் 3 கேரக்டர், ஹீரோ எட்வர்ட், ஹீரோயின் சூசன் அண்ட் அவங்களோட பொண்ணு. இவங்க 3 பேரும் வெக்கேஷனுக்காக ரோட் ட்ரிப் போறாங்க. அப்படி போறப்போ இவங்களோட காருக்கு முன்னாடி 2 கார் மறிச்சுக்கிட்டு வழியே விடாம வேகமா போயிட்டே இருக்கும். இவங்களும் ஹார்ன் அடிச்சு பாக்குறாங்க, கத்தி பாக்குறாங்க, அவனுங்க வெளியே விட மாட்டாங்க. இதனால கடுப்பான ஹீரோ, என்னதாண்டா தாயில எடுக்கலாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹார்ன் அழுத்தி பிடிச்சதும் ஒரு கார் மட்டும் இவங்களுக்கு வழி விடுது. ஹீரோ அந்த காரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகும்போது அந்த கார்ல இருந்த 3 பேரும் ஹீரோவோட பொண்ணை கலாய்ச்சிருவாங்க. இதனால கடுப்பான அந்த புள்ள என்ன பண்றா, யோசிக்காம அவரோட மிடில் ஃபிங்கரை காட்டி அவங்களை பிடிச்சி திட்டி விட்டுருவா. அவ்வளவுதான், செவனேன்னு போயிட்டு இருந்தவங்க ஜட்டிக்குள்ள புராண போட்ட மாதிரி இவ அவங்களை கடுப்பேத்தி விட்டோன்னே அவனுங்க இவங்களோட காரை மறிச்சிடறானுங்க. காரை மறிச்சதும் ஹீரோவை வெளியில வர சொல்றாங்க. ஹீரோ வெளியே வர மாட்டான். இதனால கடுப்பானவனுக்கு என்ன பண்றானுங்க, காரோட டயர் எல்லாத்தையும் குத்தி பஞ்சர் பண்ணிடுறானுங்க. வேற வழி இல்லாம ஹீரோ வெளியில வரும்போது, ஏன்டா பொண்ணா பெத்து வச்சிருக்கிற பொண்ணு பொறுக்கி பொண்ணை பெத்து வச்சிருக்கிற, செவனே நாங்க பாட்டுல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம், எங்க கிட்ட போயிட்டு மிடில் ஃபிங்கரை தூக்கி காட்டுற, அதுக்கு அர்த்தம் என்னன்னு அவளுக்கு காட்டணுமா இல்லையா, அதனால தான் உங்க காரை நிறுத்துறோம். சரி அவளுக்கு நாங்க பாடம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ இங்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு டம்மு போட்டு அடிச்சுட்டு ஹீரோவோட பொண்டாட்டியும் புள்ளையும் கடத்திட்டு போயிருவாங்க. அவங்கள கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு இன்னும் அடிபிடுது. அப்ப ஹீரோ, ஐயா நான் ஒரு அப்பாவிங்கய்யா, என் பொண்டாட்டி புள்ளைய என்கிட்ட தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க ஐயா, எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சுறான். அப்போ ஹீரோவை பார்த்து பரிதாபப்பட்ட அந்த பையன், சரி வா உன்னை நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, நீயே வண்டி ஓட்டணும், நான் வழி மட்டும் தான் காட்டுவேன்னு சொல்லி பக்கத்துல உட்காந்துக்கிறான். ஹீரோ ரொம்ப தூரம் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, இன்னும் 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கூட உட்காந்துருக்கவன் ரொம்பவே கடுப்பேத்திட்டு வந்துட்டு இருக்கான். இதனால பயங்கர டென்ஷனான ஹீரோ, இதுக்கு மேல நான் கார் ஓட்ட மாட்டேன்னு சொல்லும்போது, அப்படியா ராஜா, அப்ப நீ காரை விட்டு கீழே இறங்குன்னு சொல்லிட்டு அவன் காரை விட்டு கீழே இறங்குனதுமே இவன் கார் எடுத்துட்டு சிட்டா தெரிச்சிருவான். இதை படிச்ச ஹீரோயின் பயங்கர வெக்ஸ் ஆகி பொசுக்குன்னு அந்த நாவலை மூடிடுறா. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாவல் அனுப்புறான், அப்படியே காதல் கதையா அப்படியே தேனாரும் பாலாறு ஓடுற மாதிரி அனுப்புவான்னு பார்த்தா பயப்புள்ள நம்மளை கடுப்பேத்துற மாதிரி நாவல் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூடி வச்சுட்டு அவளோட புருஷன் அவளோட புருஷனுக்கு கால் பண்றான். போன் அட்டன் பண்ணவன், என்னாச்சு, எதுக்கு கால் பண்ண, எதுக்கு ஒர்க் டைம்ல தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப அவரோட புருஷன் கூட இன்னொரு பொண்ணு இருக்கிறது இவளுக்கு நல்லாவே காலில் கேட்டுருது. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே புரியுது, இவன் இன்னொருத்தைய செட்டப் பண்ணதுனால தான் நம்ம பக்கத்திலே வரமாட்டான் அப்படிங்கறத அப்பதான் புரிஞ்சுக்கிறான். சரி இதுக்கு மேல இவனை திருத்த முடியாது, நம்ம திரும்பவும் நாவலை படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நாவலை படிக்க ஆரம்பிக்கிறான். ஆளரவமே இல்லாத அந்த அத்துவான பாலைவனத்துல ஹீரோ என்னடா பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த குரூப் அங்க வராங்க. அவங்கள பார்த்து பதறி போன ஹீரோ, எவ்வளவு தாண்டா ஒரு சின்ன பையனை போட்டு அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு
நுழைஞ்சுக்கிறான். வந்தவங்க டேய் தம்பி சாம்பாரு உன் பொண்டாட்டி புள்ள வேணும்னா மரியாதையா வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா இவன் வெளியிலே வரமாட்டான். சரி இதுக்கு மேல நரினா ஏதாவது அடிச்சு சாப்பிட்டுரும், இவனெல்லாம் தேட வேண்டாம் வாடா கிளம்பலான்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே ஆயிருது. ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறான். அவங்க கதவை திறந்ததும் அவங்க கிட்ட போன் வாங்கி போலீஸுக்கு நேற்று நடந்தது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றான். போலீஸ் இவங்க கிட்ட நேர்ல வந்து விசாரிச்சுட்டு இதை பத்தி எல்லாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களோட பொண்டாட்டி புள்ளைய நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. ஹீரோ விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா நேற்று நைட்டு ஃபுல்லா தூங்காதனால பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அங்கேயே தூங்கிடுவான். அப்படியே நாவலை படிச்சிட்டு இருக்கிற ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவளும் தூங்கிடுறான். அடுத்த மறுநாள் காலையில எந்திரிக்கிற ஹீரோயின் திரும்பவும் அந்த நாவலை படிக்க ஸ்டார்ட் பண்றான். இப்போ ஹோட்டல் ரூம்ல ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. சார் நீங்க உடனே இங்க கூட வரணும், அப்பதான் உங்க பொண்டாட்டியை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னதும் அவனும் கிளம்பி போறான். இப்போ ஒரு டிடெக்டிவ் போலீஸை காட்டுறாங்க. அந்த போலீஸ்காரன் ஹீரோ பார்த்து அப்பா தம்பி நேற்று நீ எங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் எங்களை கூட்டிட்டு போ, அப்பதான் அவன் பொண்டாட்டி புள்ளையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு நேரா பாலைவனத்துல அலையறாங்க. ஒரு இடத்துக்கு போனதுமே ஹீரோ தப்பிச்சு ஓடி வந்தது யாவும் வந்த உடனே அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு அங்க உள்ள நடந்து போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் இவங்களும் தேடி அலையிறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல சோஃபால ஹீரோவோட பொண்டாட்டி புள்ள 2 பேத்தையுமே அம்மனமாக்கி பண்ணி கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. அதை பாக்குற ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். இங்க நாவலை படிக்கிற ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி பற்றும். என்ன இந்த அளவுக்கு கொடூரமா கதை எழுதி இருக்கிறான், ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு வேகமா அவளோட பொண்ணு கால் பண்றா. பட் பாத்தீங்கன்னா அவளோட பொண்ணு பாய் ஃப்ரெண்டு கூட ஜாலியா கட்டில கிளுகிழப்பா இருந்துட்டு இருப்ப. போன் அட்டன் பண்ண அந்த புள்ள ஏமா ஐயா இவனுக்கு போன் பண்றதுக்கு நேரங்காலமே தெரியாதா, சரி எதுக்கு போன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ இல்லடி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், அம்மா கொஞ்சம் வந்து பாக்குறியான்னு சொல்றப்போ சரி வர ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருவா. அவ கால் கட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அவளோட பழைய ஞாபகம் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா ஹீரோயினும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டு. ஆனா காலேஜ் படிக்கிறதுக்காக வேற காலேஜ்ல 2 பேருமே ஜாயின் பண்ணிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நியூயார்க்ல வச்சு 2 பேருமே மீட் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என்ன இந்த பக்கம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஹீரோ அதுவா அது வந்து ஒரு இன்டர்வியூக்காக தான் நியூயார்க் வந்தேன், நாளைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கே கிளம்பிடுவான்னு சொல்றான். சரிவா 2 பேரும் ஜாலியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு, டின்னர் சாப்பிட்டுட்டே பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க வச்சு ஹீரோயின் ஹீரோ கிட்ட எங்க அண்ணன் தான் அவங்க கூட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தான், கிட்டத்தட்ட அவனை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்றப்போ ஹீரோ அடி பாவி உங்க அண்ணன் கேவா மாறிட்டானா சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அந்த ஆளு கேவா மாறிட்டான், ஆக்சுவலி நீ ஏன் அவனை லவ் பண்றதான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த நாய் மட்டும் தான் அப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் எனக்கு உன் மேல லவ் ஸ்டார்ட் ஆச்சு, எனக்கு 12 உனக்கு 14 வயசு இருக்கும்போது இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ற. அடி பாவி இதையாண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லல, அப்படிலாம் ஷாக் அவன் நினைக்காத, நீ லவ் பண்றது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லும் போது அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயின் அவளோட அம்மா கூட பேசுறத காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட அம்மா நான் எட்வர்டை லவ் பண்றேன், கட்டுனா அவனை தான் கட்டுவேன், இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன். அதுக்கு ஹீரோயினோட அம்மா ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, இங்க பாருடி இந்த உலகத்துல காசு தான் முக்கியம், நீ என்னதான் லவ் பண்ணியிருந்தாலும் அவன்கிட்ட காசு இல்லைன்னா அந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கசக்க ஆரம்பிக்கும், காசு பணம் இல்லாதவனை கல்யாணம் பண்றதுக்கு போதா நீ கன்னியாவே இருந்துட்டு போயிடலான்னு சொல்லி அவளை கலாய்ச்சிருவாங்க. ஆனாலும் எதை பத்தியுமே கவலைப்படாத ஹீரோயின், நான் கட்டுனா அவனை தான் கட்டுவேன், இல்லைன்னா நீ செத்து போயிருன்னு சொல்லி அவளை திட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயினோட அம்மா இங்க பாரு நீ அவங்க கூட தனியா லிவின்ல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா தயவு செஞ்சு அவனை கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத, காசு பணம் இல்லாதவன் கல்யாணம் பண்றது இப்ப வேணா நல்லா இருக்கும், ஆனா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ, அம்மா சொன்னா கேளு, தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாலும் ஹீரோயினோட மைண்ட் செட் அப்படியே காக்கா மாதிரி பறந்துகிட்டே இருக்கும், எதையுமே கேட்காது. அப்ப ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட நான் உன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பா நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்றா. நானும் பார்க்கத்தானே போறேன் நீ என்ன கிளிக்கிறன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பா அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் நாவலை திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. போலீஸ்காரங்க அந்த டெட் பாடியை ஃபுல்லா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாருங்க உங்களோட பொண்டாட்டி புள்ளைய தலையில அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நிறைய தடவை அவங்களை கற்பழிச்சிருக்காங்க. பட் நாங்க சர்ச் பண்ணதுல ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்குது, அது அவங்களோட கைரேகை மட்டும் தான் கிடைச்சிருக்குது, அதுவும் நிறைய கைரேகை கிடைச்சிருக்குது. இதுல யாரோட கைரேகை எது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் உங்களோட கைரேகை கொடுங்க, அப்பதான் எங்களுக்கு அடுத்தவங்களோட கைரேகையை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வாங்கி வச்சுட்டு அவனை அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் ஓடிடுது, ஒரு 1 இயர் கிட்ட ஆகிருது. அப்போ ஒரு நாள் போலீஸ்காரங்க கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வரும். ஏப்பா தம்பி அவனோட மெயிலுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கிறேன், அவனோட பேரு ஸ்டீவ் ஆடம்ஸ், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரி ஒரு கிரைம் பண்ணி இந்த நாய் மாட்டிருக்கான், அவனோட போட்டோ பார்த்துட்டு அவனை யாரு என்னன்னு உனக்கு அடையாளம் தெரியுதான்னு பாருன்னு சொல்றப்போ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் சார், அவனை எனக்கு அடையாளமே தெரியல, அது ஒரு நைட் எனக்கு சுத்தி பிளர்ரா மட்டும் தான் இருந்துச்சு, ஒரே ஒருத்தனை மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, வேற யாரையும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். அட போயாயோ இருந்து 1 வருஷம் கழிச்சு ஒருத்தனை கண்டுபிடிச்சா அவனே அடையாளம் தெரியாதுன்னு சொல்றேன், உனையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். இதனால வெக்ஸான ஹீரோ என்ன பண்றான், நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட கனவுல அவனோட பொண்டாட்டி பிள்ளையை கற்பழிச்சவங்களோட மூஞ்சி ஞாபகத்துக்கு வருது. மறுநாள் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி சார் எனக்கு அந்த பன்னாடையோட மூஞ்சி ஞாபகம் வந்துருச்சு,
அவனை மட்டும் நான் நேர்ல பார்த்தனா கண்டிப்பா அடையாளம் காட்டுவேன்னு சொல்றான். சரி தம்பி, அவனுக்குள்ள எவனாச்சும் ஒருத்தன் மாட்டாங்கன்னா கண்டிப்பா உனக்கு கால் பண்றேன், நீ மறக்காம வந்து அடையாளம் காட்டிட்டு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போலீஸ் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. ஹீரோவும் கிளம்பி போறான். போலீஸ் ஸ்டேஷன் போனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 4 பேர் உள்ள வராங்க. அந்த 4 பேர்த்த பார்த்த ஹீரோ அதுல ஒரே ஒருத்தன் ஒல்லியா இருப்பான். அவனை மட்டும் கையை கட்டி, இந்த நாய்க்கு பிறந்த நாய் மவன் தான் சார் என்னை வந்து தனியா அடிச்சு கார்ல எடுத்துட்டு போய் ஒரு பாலைவனத்துல தனியா விட்டுட்டு வந்தவன், இவனை பிடிச்சி இமீடியட்டா தண்டனை வாங்கி கொடுங்க சார் சொன்னதும் போலீஸ் அவங்க கிட்ட போயிட்டு, தம்பி இவர் யாருன்னு அடையாளம் தெரியுதான்னு கேட்கிறப்போ, யார் சார் இவரு, பாக்குறதுக்கு பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரியா இருக்கிறாரு, இவருக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு போலீஸையோ, செமனக்கல்யா உனக்கு பாக்குறதுக்கு பால் டப்பா மாதிரி இருந்துகிட்டு அவன் பொண்டாட்டி புள்ளைய 2 பேர்த்தையும் கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. சரி நீ இப்போ உனக்கு அவனை பத்தி ஒன்றும் தெரியாதுல்ல, உனக்கு எப்படி ராட இருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு ஹீரோ கிட்ட, சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த நாய்க்கு எதிராக எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது, இவனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறேன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோ, இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்னோட பொண்டாட்டி புள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லும் போது நாவலை படிச்சுக்கிற இருந்த ஹீரோயின் தூக்கத்திலேயே அப்படியே பொக்க கீழே போட்டு டக்குன்னு முடிச்சிடறா. முடிச்சு பார்த்த ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறான். அவளோட அம்மாவோட பேச்சையும் மீறி எட்வர்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணிப்பா. இப்படியே 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி ஜாலியா தான் லைஃப் போயிட்டு இருக்கும். ஒரு நாள் ஹீரோ என்ன பண்றான், ஒரு நாவல் எழுதிட்டு வந்து ஹீரோயினை படிக்க சொல்றான். பட் ஹீரோயின் அதை படிச்சு பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு மொக்கையான நாவல் நான் இது வரைக்கும் படிச்சதே கிடையாது தம்பி, எப்படி ஏதாவது மொக்கையா நாவல் எழுதுனா யாராச்சும் இதை பார்த்து படிப்பாங்களா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து குறை சொன்னதும் கடுப்பாகிற ஹீரோ என்ன பண்றான், இங்க பாரு உன்னை படிக்க மட்டும் தான் சொன்னேன், என்னோட கிரியேட்டிவிட்டி என்னோட கற்பனை எல்லாம் குறை சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒன்றும் கொடுக்கல, உன்னைய மாதிரி ஒரு தற்கொலை முண்டத்திட்ட நான் கொடுத்தேன் பத்தியா, என் புத்தியை தான் செருப்பால் அடிச்சுக்கணும்னு சொன்ன உடனே 2 பேத்துக்கு ஒரு மாதிரி சண்டை வந்துருது. அப்பதான் ஹீரோயினுக்கு அவளோட ஆத்தா சொன்னது ஞாபகம் வருது. நம்மளோட அம்மா சொன்ன மாதிரியே இவன் இப்படி மாறிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஹீரோயின் ஒரு 1 வீக் கழிச்சு இப்ப புருஷனா இருக்கிற மேரோவை மீட் பண்றா. அப்படியே அவனை கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடுறா. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா தூங்காதனால அப்படியே கிளம்பி ஆபீஸ்க்கு போறா. ஆபீஸ் போனா அங்க ஒரு பெரிய போர்டு ஒன்று இருக்கும், அதுல ரிவெஞ்ச்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அதை பார்த்த ஹீரோயின் கடுப்பாகி அங்க வேலை பார்க்கிற பொண்ணு கிட்ட, ஏண்டி இதை யார் இங்க வந்து வச்சது, இது யார் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, எங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தாங்க நம்ம ஆபீஸ்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தீங்க, இப்ப என்னன்னா சம்பந்தமே இல்லாம யார் வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவ கலாச்சிருப்பா. இதுல அப்செட் ஆன ஹீரோயின் போர்டு மீட்டிங்லயுமே ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டா. அவளுக்கு அந்த நாவலோட நினைப்பு தான் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால அங்க இருந்து வீட்டுக்கு வர ஹீரோயின் திரும்பவும் அந்த நாவலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் அந்த கொலைகாரன்ட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இவங்களோட கேங்ல மொத்தம் 3 பேர், அதுல ஒருத்தனை ஆல்ரெடி போலீஸ்காரங்க சுட்டு கொலை பண்ணிருப்பாங்க. இன்னொருத்தர் ரே அப்படிங்கிற ஒருத்தன் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறான். அவனை விசாரிச்சா கண்டிப்பா ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்கறதுக்காக ஹீரோவும் போலீஸ்காரனும் மறுநாள் கிளம்பி போறாங்க. போன இடத்துல அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவனுக்குமே ஹீரோவை யாரு என்னங்கிறது அடையாளமே தெரியாது. அதனால இவனுக்கு 2 பேர் தான் அந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு கோர்ட்ல போய் இவங்களை 2 பேர்த்தையும் ப்ரொடியூஸ் பண்ணா. ஆனா கோர்ட்ல இவங்களுக்கு எதிரான போதிய ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லாதனால அவனுக்கு 2 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு போலீஸ் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். இதை கேட்ட ஹீரோ கடுப்பாகி, என்னங்க சொல்றீங்க, ஒரு கொலைகாரனுக்கு எப்படிங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்றப்போ, நீ வேர்ல வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி நேர்ல ஒரு காஃபி ஷாப்ல வச்சு பேசுறாங்க. அங்க வச்சு போலீஸ்காரன் ஹீரோ கிட்ட எனக்கு லங் கேன்சர் இருக்குது அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும், எப்படிங்க இவ்வளவு லங் கேன்சர் இருந்தாலும் ஜாலியா சிரடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அதை பத்தின கவலையே கிடையாதா, ஆமா 6 மாசத்துல சாக போறேன்னு சொல்லிட்டாங்க, இதுல எனத்தை குடிச்சிட்டு செத்தா என்ன, நான் பாட்டில என்ஜாய் பண்ணிட்டு போறேன், உனக்கு என்னன்னு கேட்டுட்டு, இங்க பாரு தம்பி, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன் பொண்டாட்டி புள்ளைய கொலை பண்ணவன ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கேஸை லீகலா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உன்னால ஒரு துரும்ப கூட பிடுங்க முடியாது பாத்துக்க. சோ நான் சொல்றதை கேளு, இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு நான் அவனுக்கு 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரேன், நீ உன் கையாலேயே அவனுக்கு கொலை பண்ணிடுற, என்ன ஓகேவான்னு சொன்னதும் ஹீரோவும் சரின்னு ஒரு வெறியில சொல்லிடுவோம். ஆனா ஹீரோ ஒரு பச்சை பயந்தாங்கோலி. மறுநாள் போலீஸ்காரனும் இவனுக்கு 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி தனியா ஒரு குடோனுக்கு கூட்டு வராங்க. அங்க வச்சு ஹீரோவோட கையில கண்ணை கொடுத்து இவனுக்கிட்ட விசாரி, இவனுக்கு உண்மையை ஒத்துக்கிட்டானுங்கன்னா இவனுங்களை உயிரோட விட்டுறலாம், அப்படி இல்லையா இவங்களை எங்கேயே முடிச்சிடலாம்னு சொல்றான். ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு போலீஸ்காரனுக்கு பயங்கரமா இருமல் வந்ததுனால வேகமா அந்த பக்கம் போகும்போது இவனுக்கு 2 பேரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. இதை பார்த்த போலீஸ்காரன் யோசிக்காம ஹீரோ கையில இருந்த கண்ணை புடுங்கி டப்புன்னு ஷூட் பண்றான். ஒருத்தன் செத்துருவான், ரே அப்படிங்கிறவன் மட்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவான். இதை பார்த்து பதறி போன ஹீரோ பயங்கரமா அழுதுட்டு, ஐயோ உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா, ஒரு உயிரை எப்படியா அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனை பிடிச்சி பயங்கரமா திட்டுறான். அதுக்கு போலீஸ்காரன், ஏன்டா இவனுக்கு என்னமோ யோக்கிய சிகாமணி மாதிரியாவும் இவனுங்களுக்கு நீ பரிதாபப்பட்டு அளவேற செஞ்சுட்டு இருக்கிற, பொண்டாட்டி பிள்ளைய அம்மனமாக்கி கற்பழிச்சு உன் பொண்டாட்டியோட தலையில சுத்தியாலே அடிச்சு கொலை பண்ணானே அவன் தான் இவன், இப்ப தப்பிச்சு ஓடி இருக்கிறான் பாரு, அவன் பொண்ணை கொடூரமா கற்பழிச்சு கொலை பண்ணவன். இவனுங்களை எல்லாம் என்ன மைத்துக்காக நீ உயிரோட விடணும், இவனுங்களை உயிரோட விட்டா இன்னும் பல குடும்பங்கள் பாதிக்கப்படும், நீ கோலையா இருந்து உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இழந்தது போதும், இதுக்கப்புறமும் நீ இப்படி இருக்கக்கூடாது, கன்னை எடுத்துட்டு நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன், பக்காலே அவன் நம்ம கையில சிக்கனானா அந்த இடத்துலயே அவனை சம்பவம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கமும் அவன் ஒரு பக்கமும் போறாங்க. கார் எடுத்த ஹீரோ தன்னோட ஒய்ஃபையும் பொண்ணையும் கொலை பண்ணி போடுந்தான்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரா அங்க போறான். இவன் யோசிச்ச மாதிரியே ரேங்கிறவன் அங்கதான் இருப்பான். அந்த கொலகாரனை ஹீரோவை பார்த்து, வாடா பொடி பையலை, உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் எப்படி செத்தாங்க, எதனால
எதனால செத்தாங்கன்னு எனக்கு சுத்தமா யாவும் கிடையாது. ஏன்னா அது 10/11. ஆனா இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு நீ இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிற பத்தியா உன்னை பார்க்கணும்யா. இருந்தாலும் உன்னே மாதிரி ஒரு கோலை கிட்ட அந்த கண்ணு இருக்க கூடாது. என்கிட்ட கூட நான் எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கம்பி எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல போறான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இவ்வளோ பேச்சையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோ கடுப்பாகி தலி சாவுடான்னு சொல்லிட்டு டப்புன்னு நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுவான். ஷூட் பண்ண அடுத்த நிமிஷம் அவன் கையில வச்சிருந்த கம்பியை வச்சு ஹீரோட தலையில ஒரே அடி, 2 நாயுமே அங்க விழுந்துரும். அடுத்து மறுநாள் காலையில தூங்கி எந்திரிக்கிற மயங்கி எந்திரிக்கிற ஹீரோ பக்கத்துல இருந்த ரேவோட டெட் பாடியை பார்த்துட்டு அப்படியே வெளியில நடந்து போறான். ஒரு இடத்துல கல் தடுக்கி அவனே ஷூட் பண்ணிட்டு செத்துறான். இதை படிச்சு முடிச்ச ஹீரோயின் வேகமா போயிட்டு பால் டப்ல படுத்துட்டு எப்பா சாமி இதை படிச்சு முடிச்சோடனே தலையெல்லாம் சுத்துறான்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள முங்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்றான். உன் கதையை படிச்சேன், ரொம்பவே டீப்பா டெப்தா அவ்வளோ அழகா எழுதியிருக்கிறேன். வர செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெயில் போடுறான். அதை படிச்ச ஹீரோ எட்வர்டும் இமிடியேட்டா செவ்வாய்க்கிழமை நைட்டா எப்போ எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிருப்பான். உடனே 2 பேரும் பேசி செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டும் ஆகுது. ஹீரோயின் தன்னோட முன்னாள் கணவன் எட்வர்டுக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கலர்லயே ட்ரெஸ் பண்ணிட்டு நேரா ஹோட்டலுக்கு போறான். அங்க போயிட்டு இவங்க புக் பண்ண டேபிள்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஹீரோ அங்க வரவே மாட்டான். அப்படியே ஹீரோயினோட முகத்துக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. ஹீரோயினோட கண்ணுல அவ்வளோ ஏமாற்றம் தெரியும். ஹீரோ அனுபவிச்ச அந்த 19 வருஷ வலிய அந்த ஒரு நிமிஷத்துல அவளோட கண்ணில் காட்டி அப்படியே நாக்டர்னல் அனிமல்ஸ் சொல்லி என் கார்டு போட்டு படத்தை முடிச்சிடறானுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஹீரோ பண்ணது சரியா தவறா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.